வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு லால்குடி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டன் அவர்களை ஆதரித்து லால்குடி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக மாலை நடைபெற்ற பிரச்சாரத்தின் பொழுது வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டன் அவர்களுக்கு ஆதரவாக அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டன் களமிறங்கினார். ஜோஸ் சார்லஸ் மார்டன் சங்கம ராஜபுரம், மேட்டுப்பட்டி, அரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். தனது தாயார் லீமா ரோஸ் மார்டன் இந்த தொகுதி மக்களின் நலனுக்காக செயல்படுத்த உள்ள திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே உற்சாகமாக பேசி வாக்கு சேகரித்தவருக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், லால்குடி தொகுதியில் அம்மாவின் எழுச்சி பிரம்மாண்டமாக உள்ளது. நாங்கள் அரசியலுக்கு சம்பாதிக்க வரவில்லை, நல்லது செய்ய வந்துள்ளோம். லால்குடி தொகுதி 20 வருடம் பின்தங்கியுள்ளது. லால்குடி தொகுதி எம்எல்ஏவிற்கும் நேருவுக்குமே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. நேருவுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையில் தொகுதியை கவனிக்காமல் விட்டிருக்கின்றனர். அம்மா எம்எல்ஏ ஆனவுடன் இபிஎஸ் ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக தொகுதியில் மாற்றம் ஏற்படும். பாண்டிச்சேரியில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்தால் அமைச்சர் பதவி கேட்போம். அரசியல் வந்ததே சேவை செய்யத்தான். மந்திரி பதவி இருந்தால்தான் திறம்பட செயல்பட முடியும். சிங்கப்பூர் போல மாற்றி காட்டவும் நம்மிடம் பல வசதிகள் உள்ளது. லால்குடியையும் சிங்கப்பூர் போல மாற்றி காட்டவும் என்றார். புதுச்சேரிக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்பது 2ஆம் பட்சம்தான். மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும். வேலைவாய்ப்பு, ஊதிய உயர்வு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தீர்க்கப்படும். லால்குடியில் வெற்றி பெற்றால் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். திருச்சியை தொழில்மயமாக மாற்றி காட்டவும். லால்குடி தொகுதியில் கடந்த காலங்களில் அதிமுக நேரடியாக களமிறங்கவில்லை. அதனால் திமுக வெற்றி பெற்றது. இம்முறை அதிமுக நேரடியாக இறங்குவதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என தெரிவித்தார். எங்கள் அம்மா டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். சேவைங்கிறது அவங்க ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம். மக்களுக்காக எப்பயுமே என்னைக்குமே குரல் கொடுத்து எப்பயுமே இருப்பாங்க. ஒரு நாளும் நாங்களே கேட்போம், எதுக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, எதுக்கு அலையிறீங்க? இல்லைப்பா, இங்கே நம்ம தெரிஞ்ச ஒன்று விட்டு சொந்தம், ஒன்று விட்டு பந்தம், எல்லா கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மதுரையில் இருப்பாங்க, ஒரு நாள் திருச்சியில் இருப்பாங்க, ஒரு நாள் டெல்லியில் இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருப்பாங்க. இந்த மாதிரி மக்களுக்காக நம்ம சொந்த பந்தத்தை என்றைக்குமே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தீவிரமாக என்றைக்குமே அதை குடும்பத்துக்காக அவங்க அவ்வளோ தியாகம் செஞ்சு கூட இந்த மாதிரி மக்களுக்காக அவ்வளோ கூட இருக்கணுங்கிற ஆர்வத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்தவங்கலாம் எல்லா சொந்தத்துக்கும் ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடுப்பாங்க. எங்கே நம்மக்கிட்ட ஹாஸ்பிட்டலோ காலேஜோ எங்கே இருந்தாலுமே ஊரில் சும்மா உட்கார விட மாட்டாங்க. யாராவது சும்மா உட்காந்தா இங்கே வா, உனக்கு என்ன இருக்குது, ஏதோ ஒரு வேலையை பாரு, ஒரு சம்பளத்தை வாங்கு, ஏன் அம்மா அப்பாவே டிபெண்ட் பண்ணியிருக்க, நீ சொந்தமாக சீக்கிரமாக சொந்த காலில் நிற்கணும்னு ஒரு தைரியமாகவும் வீரமாகவும் வளர்ப்பாங்க. அந்த தைரியத்தையும் வீரத்தையும் நீங்கள் இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. மக்களுக்காக இந்த லால்குடியை கண்டிப்பாக நான் புதுச்சேரியில் சொல்லிட்டு இருக்கிறது புதுச்சேரி சிங்கப்பூரா மாற்றுவேன்னு. அதே மாதிரி லால்குடி தொகுதியை ஒரு சிங்கப்பூரா எங்கள் அம்மா எல்லா இளைஞருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, முதியோர்களுக்கெல்லாம் ஒரு பென்ஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வீடு தேடி வர்றதுக்கு. நம்ம கபடி இங்கே ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த ரத்தத்திலே ஊர்ன மக்களுடைய ரத்தத்திலே ஊர்ன விளையாட்டு அது. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு, அதுவும் ஒரு மக்களே ஊர்ன விளையாட்டுகள், வீர விளையாட்டுகள். இது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டேடியம் மாதிரி பண்ணி, கிரவுண்டெலாம் பண்ணி, நல்ல ஒரு வேலை வாய்ப்பெலாம் கொடுத்து எல்லாத்துக்கும் அனைவருக்கும். அதே மாதிரி ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் 4 கோடி செலவில் ஒரு ஹெல்த் சென்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாகவே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிடி ஸ்கேனரோட முதல் முறையாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்டை அவங்க சொந்த ஊர், பிறந்த ஊருங்கிறதுக்காக அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காக அந்த ஊரே நல்ல செழிப்பமாக மாற்றிருக்காங்க. அதனால நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா, இந்த மாதிரி நல்ல கேண்டிடேட்டை நீங்கள் விடாதீங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா உங்களுக்கு கிடைச்சது ஒரு மாபெரும் பொக்கிஷம். குடும்பத்தில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு
வீட்டில் நிம்மதியாக வாழ்கிறத விட்டுட்டு உங்களுக்காக வந்து தெருவாக உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்து நாளைக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது, மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். புதுச்சேரி உசுட்டேரி வாழப்பட்டபாளையம் பகுதியை சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா. கட்டட தொழிலாளியான இவர் கடந்த வாரம் அரும்பார்த்தபுரம் வெண்ணிசாமி நகர் பகுதியில் உள்ள தனது மூத்த மகன் வடிவேலு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே கட்டிட பணி இல்லாத நேரத்தில் உணவகத்திற்கு வேலைக்கு செல்வது வழக்கம். அதன்படி கடந்த 12ஆம் தேதி உணவக வேலைக்கு சென்ற தனது தாய் வீடு திரும்பாததால் அமுதாவை காணவில்லை என மூத்த மகன் வடிவேல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தேடி வந்தனர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் அமுதாவுடன் பணிபுரிந்த புதுச்சேரி தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் பரந்தாமன் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து ரகசியமாக விசாரணை மேற்கொண்டதில் கொத்தனார் பரந்தாமனுக்கும் அமுதாவிற்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. இதன் காரணமாக அமுதாவிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி பரந்தாமன் புதுச்சேரி எல்லைப் பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட போத்துறை அருகே உள்ள முந்திரி தோப்பிற்குள் அமுதாவை வரவழைத்துள்ளார். அப்பொழுது அங்கு வந்த அமுதாவிடம் தனக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பரந்தாமன் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பரந்தாமன் அமுதாவை அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து முந்திரி தோப்பிற்குள் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததை தொடர்ந்து அமுதாவை கொலை செய்து புதைக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பூத்துறை முந்திரி தோப்பிற்கு சென்ற புதுச்சேரி மற்றும் தமிழக போலீசார் புதைக்கப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த அமுதாவின் உடலை மீட்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் புதுச்சேரி அரசு கதிர்காம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இக்கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நடத்திய CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் 99.79% வரலாற்று தேர்ச்சியை பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் CBSE பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது. அதற்கான ரிசல்ட்டினை மத்திய இடைநிலை வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி கல்வி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அரசு பள்ளிகளுக்கு இமாலய வரலாற்று தேர்ச்சியை பெற்றுள்ளனர். மாநில தேர்ச்சி CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 5594 அரசு பள்ளி மாணவர்கள் எழுதினர். இதில் 5582 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தின் மொத்த தேர்ச்சி விகிதத்தை 99.79 என எகிர வைத்துள்ளனர். இந்த தேர்ச்சி முக்கியத்துவத்தை முந்தைய ஆண்டு முடிவுகளுடன் ஒப்பிடும்பொழுது பிரமிக்க வைத்துள்ளது. 2024-25ஆம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 81.25% மட்டுமே இருந்தது. ஓராண்டு கால இடைவெளியில் தேர்ச்சி 18.54% உயர்ந்துள்ளது. இந்த தேர்ச்சி அரசு பள்ளிகளின் மீதான கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளன. பிராந்திய ரீதியாக மாநிலத்தின் 4 பகுதிகளுமே சரிநிகர் வெற்றியை பதிவு செய்துள்ளன. மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் முறையே 333 மற்றும் 251 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 100% சாதனையை படைத்துள்ளனர். புதுச்சேரி பகுதியில் 3865 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 3858 பேர் தேர்ச்சி பெற்று 99.82%, காரைக்கால் பகுதியில் 1145 பேர் தேர்வு எழுதியதில் 1140 பேர் தேர்ச்சி பெற்று 99.56%ஐயும் எட்டியுள்ளனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் சித்திரை மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இந்த சித்திரை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட
பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு பாராயணம் பாடி அரோகர கோஷத்துடன் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவன் மற்றும் நந்தி பகவானை வழிபட்டு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.